ஜபம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கேட்டாங்க. எப்பவுமே வழக்கமா கேட்பாங்க. என்ன அப்படின்னா, ஜபம் முடிச்சுட்டு பிரதர் உங்களுக்கு ஏதாவது ஃபீல் ஆச்சா, ஏதாச்சும் உங்களுக்கு பிரசன்ஸ் ஏதாச்சும் ஃபீல் பண்ணீங்களான்னு கேட்பாங்க. எதுவுமே நடக்காது. ஏன் அப்படின்னா, நான் அவங்களோட கனெக்ஷன் இல்லை. ஆனா என்னைக்கு அவங்களோட சேர்ந்து ஒரு கனெக்ஷன் ஆகி அந்த தேவனிடத்துல நான் உண்மையா ஆண்டவரை நோக்கி என் இருதயத்திலிருந்து நான் பண்ணது தவறு குறித்து நான் ஏசப்பாட்ட கேட்டணும். ஏசப்பாடைய வார்த்தை என்ன சொல்லுது? வழியும் சத்தியமும் ஜீவனும் நான் தான், என்னை அன்றி ஒருவனும் பிதாவின் இடத்துக்கு வர முடியாது. அப்போ நான் மனம் திரும்பினாலும் எங்க வரணுமோ அங்க வந்தா தான் விடுதலை. நான் மனம் திரும்பிட்டேன் அப்படின்றதுக்காக நம்ம சுகத்தையோ ஆசீர்வாதத்தையோ பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த வழியும், ஏன்னா அவரு தான் சொல்லிட்டாரு, நான் தான் வழி அப்படின்னு சொல்லிட்டார். அந்த வழியில நம்ம பிரவேசிக்கும் போதுதான் அந்த தேவ பிரசன்னத்தை நம்ம உணர முடியும். அப்போ நம்ம இருதயத்திலிருந்து நம்ம என்ன விஷயத்துக்காக நம்ம ஆண்டவரை கேட்கிறோமோ அதை செய்வார். அந்த நிமிஷம் நான் மன்னிப்பு கேட்டு அந்த தேவ பிரசன்னத்தை உணர்ந்ததுக்கு அப்புறம் சொன்னாங்க கடைசியா, பிரதர் உங்களை ஏசப்பா தொட்டுட்டார், உங்களுக்கு விடுதலை கொடுத்தாச்சு, இனி நீங்க அவரை பிடிச்சுக்கங்க, அவரு உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய அற்புதங்களை செய்வார். ஜெபம் பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ எனக்கு என்ன நடந்துச்சு, இப்போ என்ன இங்க செஞ்சாங்க ஒண்ணுமே தெரியல, ஒரு ஷாக், அவ்வளவுதான். முடிச்சாங்க, ஜெபம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா எங்க வீட்டில் எங்க சித்தியோ இல்லை யாரோ வந்து என்னை எழுப்பி தான் என்னை ரெஸ்ட் ரூம் கூட்டிட்டு போனோம். ஆனால் அடுத்த நாள் நானா எந்திரிக்கிறேன்.